அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடைய படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி தனுஷ் சார் நடிக்கிற மாரி படத்துடைய இயக்குனர் மற்றும் மாரி படத்தினுடைய குழுவினர், அதன் பிறகு இதே மையம் டைரக்டர் விஜய் மற்றும் அந்த குழுவினர், பாம்பு சட்டை குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த சண்டை மரத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு 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 உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது நிறைய சொல்லிட்டாங்க. பட் ஆனால் என்னென்னா சார் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஒருத்தர் என்ன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லா இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி நான் அப்படியே ஓட்டி பார்த்தேன், ஒரு கதை மாதிரி வருது, கேளுங்க அப்படின்னு எனக்கு சொன்னார். அதை கேட்ட உடனே உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஏன்னா போலீஸ் வச்சு நிறைய படம் வந்திருக்குது. ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி செயல்படுறாங்க, அவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு எப்படியெல்லாம் நெட்வொர்க் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் புதுசாக இருந்துச்சு. இன்றைக்கி அது கமர்ஷியல் படமோ இல்லைன்னா ஒரு வேறு ஃபார்மேட் படமாகவும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக இருக்கணும். அதை தான் இன்றைக்கி ஆடியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த புதுசு அந்த கதையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கதைக்கு கண்டிப்பாக ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எந்த கதைக்குமே. அதுவும் ஒரு மாதிரி ஒரு போலீஸ் மிஷன் வச்சு வரக்கூடிய படங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த வில்லன் கேரக்டர் நாங்கள் கிரியேட் பண்ணோம். அப்படி கிரியேட் பண்ணுறதுக்காக நான் எழுத்தாளர் கிரைம் கதை மன்னர் ராஜேஷ்குமார் சார் கூட உட்காந்து அதுக்கு திரைக்கதை பண்ணேன். இந்த திரைக்கதை பண்ணி முடிக்கும்போது இந்த வில்லன் கேரக்டர் பயங்கரமாக வந்துடுச்சு. இந்த படத்தை சார வில்லனை நடிக்காமல் வேற ஒரு வில்லன் நடித்திருந்தால் அந்த வில்லன் தான் பேசப்பட்டிருப்போம். அப்போ நான் சொன்னேன், சார் அந்த வில்லன் கேரக்டர் தான் படத்தில் ஹைலைட், இப்போ இதை நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் அப்படியே யோசித்தார், ஏங்க வில்லனா உள்ள ஹீரோவை இன்னைக்கு மறுபடியும் வில்லனா அப்படின்னாரு. இல்லை சார், இந்த கேரக்டர் தான் படத்தில் வில்லன் தான் ஹீரோ. ஹீரோ படத்தில் ஹீரோ இருக்கணுன்றக்காக இருக்கிறாரு, அவர் அந்த மிஷன்லாம் பண்ணுறதுக்கு இருக்கிறாரு. ஆனால் வில்லன் தான் ஹீரோ. ஸோ இது நீங்கள் வில்லனா பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே ஒரு நாள் டைம் கேட்டார். நெக்ஸ்ட் டே போனோம், கெட்டப் எடுத்து பார்ப்போன்னு சொன்னார். அப்புறம் கெட்டப் எடுத்து 4 விதமான கெட்டப் எடுத்து பார்த்து அதில் இந்த கெட்டப் ஓகே பண்ணதுக்கப்புறமா சார் இந்த கேரக்டருக்கு ஓகே சொன்னார். இப்போ தனுஷ் சார் அனுமதியோடு நான் விஷயம் சொல்லணும் இந்த கதைக்கு. சாரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி தனுஷ் சார் எனக்கு பிடிச்சது அவருடைய தன்னம்பிக்கை. இதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்துருக்கிறேன். எப்படின்னா பகவதி படத்தில் தம்பி கேரக்டருக்கு அப்போது அவருக்கு துள்ளுவதளம் ரிலீஸ் ஆன பீரியடு தான். நான் கூப்பிட்டு கதை சொன்னேன். தனுஷ் சார் கதையை கேட்டாங்க. கேட்டுட்டு சார் நான் இப்போது ரெயின்போ காலனி பண்ணிகிட்ருக்கேன் சார், அதனால் எனக்கு இந்த கேரக்டர் பண்ணல சார்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எப்பவுமே வளர்ச்சி போடணுமே, அதனால் நான் என்ன சொன்னேன், இல்லை சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஜயகாந்த் சார் கூட நடிச்சுன்னா விஜய் சாருக்கு மாஸ் ஹீரோ வந்தாங்க, நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாஸ் ஹீரோ வரும் அப்படின்னு. சார் ரெயின்போ காலனி வந்தாலே நான் மாஸ் வந்துடும் சார் அப்படின்னாரு. ஓகே சார்னு சொல்லிட்டு நான் அவரை அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நான் ஜெய்யை புதுமுகம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்படி புதுமுகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதால என்ன பண்ணிட்டேன், படத்தில் சில பாடல்கள் சண்டை காட்சிகள் சீன்லாம் குறைச்சிட்டேன் புதுமுகம் பண்ணதால். படம் ரிலீஸ் ஆன உடனே தனுஷ் சார் படம் பார்த்தாலும் தெரியல, பார்த்துருந்தீங்கன்னா தப்பாக வச்சுக்கேன் சார், அவங்களுக்காக நிறைய சீன்லாம் வச்சுருந்தேன். அவர் சொல்லிட்டு போன அந்த கான்ஃபிடென்ட்டை இன்றைக்கி அவர் ப்ரூவ் பண்ணிடுறாரு. அவருடைய அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே தான் சரசர். இந்த படம் முழுக்க முழுக்க சரசருடைய தன்னம்பிக்கை. நான் 2ஆம் பட்சம்தான். அவர் அவ்வளோ நம்பிக்கை இந்த கதையில் பண்ணார். நான் அவருக்கு பண்ணக்கூட 4வது படம் இது. படத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவருடைய முழு ஈடுபாடு, அவருடைய இன்வால்மெண்ட்டு, படத்தில் ஒவ்வொரு விஷயமும் சார் அது அப்படியே மெனக்கிட்டு பார்ப்பார். ஏன்னா இந்த படத்தை அவர் தன்னுடைய மிகப்பெரிய லட்சிய படமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு நாங்கள்லாம் உழைப்பு கொடுத்துருக்குறோம். இந்த படத்தில் என்னையும் சேர்த்து என் டீமையும் சேர்த்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் எங்களுடைய உழைப்பை போட்டிருக்கிறோம். இன்றைக்கி படம் பார்த்துட்டு எல்லாருமே நல்ல ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் ஆடியன்ஸ் வரும். இந்த படத்தில் பெரிய நட்சத்திர பட்டம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஓவியா, மீரானந்தன், ராதரவி சார், இறந்து போன காதல் தண்டபாணி அவர்கள், அப்புறம் அருண் சாகர்னு ஒரு வில்லனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். முக்கியமான கதாபாத்திரம் சமுத்திரகணேஷ் சார் நடிச்சிருக்காரு. அந்த படத்துக்கு முதல் உரைக்கல் அவர் தான். ஏன்னா கமர்ஷியல் டைரக்டரு அப்படின்னு கதை கேட்கும்போதே கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டோடு தான் கேட்பாங்க. அப்படி எப்படி இருக்கும் அப்படி தானே கேட்பாங்க கமர்ஷியல் கதை கேட்கும்போது. அதனால் நான் ஃபஸ்ட்டு சமுத்திரகணேஷ் சார் தான் ஒரு உரைகளில் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போய் கதையை சொன்னேன். இந்த படத்தில் கேரக்டருக்கு சார் ஒரு 10 நாள் பண்ணணும் சார், அப்பாயின்மெண்ட் மட்டும் த்ரூ சரசர் மூலம் வாங்கிக்கிட்டேன். நம்ம ஃபோன் பண்ணால் கொஞ்சம் பிஸியாக இருக்கண்ணே அப்படின்றனால அங்கே போய் அவர்கிட்ட போய் கதையை சொன்னேன். கேட்ட மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்குண்ணே, அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார்.
அந்த கேரக்டர் படத்தில் ஒரு ஹைலைட் கேரக்டர் வந்திருக்கு. அப்புறம் இன்றைக்கி இசையமைக்கிற இன்றைக்கி நடக்கிற இசை விழாவுடைய இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் சார் 4 பாடல்கள் இந்த படத்துக்காக அவர் போட்டிருக்கிறாரு. 4 பாடல்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக நான் அவர்கிட்ட போகும்போது சொன்னேன், எனக்கு ஒரு மெலோடி சாங் கண்டிப்பாக வேணும் சார் அந்த படத்தில், நீங்கள் மெலோடி ரொம்ப நல்லா போடுவீங்க, எனக்கு வேணும்னு கேட்டேன். அருமையான சாங்ஸ் எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் இந்த படத்தில் ஸ்டன் சிவா வந்து சண்டை காட்சியில் அமைச்சிருக்கிறாரு. ஹீரோவும் வில்லனும் மோதுற சண்டை காட்சிக்காக நான் நிறைய அவர்கிட்ட சொன்னேன். இதுக்கு முன்னாடி ஹீரோவும் வில்லனும் மோதின படங்கள்லாம் காமிச்சிட்டு இதெல்லாம் வந்திருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எனக்கு வேறு மாதிரி இருக்கணும் மாஸ்டர், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ரொம்ப அவர் ஒரு டெமோ ஃபைட் பண்ணி காமிச்சார். எப்படி ஒரு வில்லனும் ஹீரோ மோத போகிறாங்கன்னு ஒரு டெமோ ஃபைட் ஷூட் பண்ணி அப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் ஷூட்டிங் பண்ணோம். இந்த படம் இன்றைக்கு மிக சிறப்பாக வந்ததுக்கு காரணம் என்னுடைய டீம் தான் சொல்லுவேன். அது தவிர்த்து இந்த படத்தில் வந்து ரெடான் டிவி மேஜிக் ஃப்ரேம்ஸு லிஸ்டின் சாரை பற்றி சொல்லி ஆகணும். கதை சொல்லி திருப்தி படுத்தவே முடியாதுங்க அவரை. ஐயோ, அவர் பண்ண மலையாள படங்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு அவருடைய கதை சொல்ல போனால் அவர் வேறு மாதிரியான ஒரு தாட் உள்ள ஆள். அவர் வெறும் ப்ரொடியூசர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஒரு ரசிகர். அவர் வந்து மலையாளத்தில் பண்ண ஹவோல்ட் ஆரி ஆகட்டும், ரீசெண்டாக வந்த படம், எல்லா படத்துலையுமே அவர் வந்து ரொம்ப மெனக்கிட்டு கதை கேட்டு தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி என்னுடைய படத்தோட ஆடியோ கொஞ்சம் சேர்ந்து ரெடியாக இருக்கிற மற்ற 4 படங்களும் நிச்சயமாக லிஸ்டினுடைய ஃபில்டரில் தான் ரெடியாக இருக்கும் படம். நிச்சயமாக ரொம்ப எல்லா படமே வெற்றி படமாக அமையும். இந்த சண்டை மாதம் எனக்கு மட்டுமல்ல, ரெடான் டிவி மற்றும் மேஜிக் ஃப்ரேம்ஸ் குழுவை சேர்ந்த குழுவினர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. குறிப்பாக எனக்கு நேரடியான அறிமுகம் உள்ள சக்திவேல் அவர்கள், காவேரிமணியம் அவர்கள் மற்றும் இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிர்வாகி, உதவி இயக்குநர்கள், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே, நான் இயக்குனர் மட்டும்தான், என்னுடன் பணிபுரிந்த அனைத்து ஊழியர்களுக்கும், நண்பர்களுக்கும், உதவி இயக்குநர்களுக்கும், டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.